மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோ டயோடு அதை பற்றி பார்க்குறோம். அதோடைய ப்ராப்பர்ட்டி பார்ப்போம். இதுக்கு பேர் என்ன? ஆப்டோ எலக்ட்ரானிக் டிவைஸ். ஆப்டோன்னா என்ன? ஆப்டிக்கல். எலக்ட்ரானிக்னா டயோடு ஆல்ரெடி எலக்ட்ரானிக் டிவைஸ் தான். ஆப்டோனா ஆப்டிக்கல். ஆப்டிக்கல்னாவே டு ஸ்டடி ஆஃப் லைட். லைட் மேடப் ஆஃப் ஃபோட்டான். ஓகேங்களா? அந்த ஃபோட்டானால் ஆன அந்த லைட் வந்து டயோடு மேலே பட்டால் அது கண்டக்ட் பண்ணும். அதனால தான் இது ஆப்டோ எலக்ட்ரானிக் டிவைஸ். இது எப்படி கொடுக்கணும்? ஜெனர் டயோட எப்படி ரெகுலேட்டராக யூஸ் பண்ணும்போது ரிவர்ஸ் பேஸில் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி இதையும் ரிவர்ஸ் பேஸில் கனெக்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? ரைட். அடுத்தது அப்ளைடு வோல்டேஜ் வந்து பிரேக் டவுன் வோல்டேஜை விட எப்படி இருக்கணும்? கம்மியாக இருக்கணும். ஜெனர் டயோடு தாங்கும், ஆனால் இதெல்லாம் தாங்காது. ஓகேங்களா? அதை பார்த்துங்க, நல்லா பார்த்துங்க. அப்ளைடு வோல்டேஜ் பிரேக் டவுன் வோல்டேஜை விட கம்மியாக இருக்கணும். ரைட். டார்க் கரண்ட்னா என்ன? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? டயோடுக்கு ரிவர்ஸ் பேஸ் கொடுத்து பேட்டரி சப்ளைலாம் கொடுத்துறீங்க. லைட் பட்டால் தானே இந்த டயோடில் கனெக்ட் பண்ணோம். ஆனால் லைட் படாமையே மைல்டாக ஒரு கரண்ட் போயிட்டுருக்கு. ஏன்னா சப்ளை கொடுத்துருக்கீங்களா? அந்த கரண்ட்டுக்கு பேர் தான் என்னது? டார்க் கரண்ட். ஏன்? லைட்டே படலை, ஆனால் கரண்ட்டு போகுது. லைட்டு படலைன்னா எப்படி இருக்கும்? இருட்டாக மாதிரி தானே இருக்கும். அப்போ இருட்டாக இருக்குன்னா டார்க் கரண்ட். இதுதான் ஓரளவு இதை பற்றி. ஓகேங்களா? சிம்பிள் என்னது? ஆர்டினரி டயோடு என்னது? இதுதான் டயோடு. ஓகேங்களா? ரைட். போட்டோ டயோடுனா இதை ரவுண்டு போட்டாலும் ஒன்று தான், போடாட்டி ஒன்று தான். லைட் இதில் படுது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஃபோட்டோ டயோடு. ஆனால் ரிவர்ஸ் பேஸ். சரி, இப்போ ஒரு சம் பாருங்கள். இது எல்லாமே என்ன ஃபிசிக்ஸு? மாடர்ன் ஃபிசிக்ஸ்னு மைண்டில் வைங்க. அப்போ தான் ஒரு ஐடியா கிடைக்க போகுது. த பிஎன் ஜங்ஷன் இஸ் ஃபேப்ரிகேட்டட் ஃப்ரம் செமிகண்டக்டர். ஆமாம், இப்போ பழைய காலத்தில் வால்வு, இப்போ தான் செமிகண்டக்டர் வந்துருச்சு. வித்து பேண்ட் கேப் ஆஃப் 3 எலக்ட்ரான் வோல்ட். ஓகே, 3 எலக்ட்ரான் வோல்ட். கேன் இட் டிடெக்ட் வேவ் லென்த் ஆஃப் 600 நேனோமீட்டர் 400 நேனோமீட்டர். இது ரெண்டையும் டிடெக்ட் பண்ணுமா அந்த ஃபோட்டோ டயோடுன்னு கேட்குறாங்க. சொல்லாமல் சொல்கிறாங்க. ஃபோட்டோ டயோடு தானே, ஏன்னா டிடெக்ட் பண்ணுன்னு கேட்குறப்ப இந்த லைட்டை. சரி, அப்போ நம்ம என்ன பண்ணோம்? இந்த வேவ் லென்த்தை இதோட கம்பேர் பண்ணணும், எலக்ட்ரான் வோல்ட்டாக மாற்றணும். இதை விட கம்மியாக அந்த வேவ் லென்த்தோட எனர்ஜி இருந்துச்சுன்னா கண்டக்ட் பண்ணாது. இது வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டக்ட் பண்ணணும். அவ்வளோதானே? சரி, நமக்கு என்ன பிரச்சனை? வேவ் லென்த்தை எலக்ட்ரான் வோல்ட்டாக மாற்றி இதோட கம்பேர் பண்ணணும், அவ்வளோதான். சரி, நம்ம என்ன படிச்சிருக்கோம் மாடர்ன் ஃபிசிக்ஸில்? ஈ ஹெச் நியூ. சரி, நியூக்கு என்ன ஃபார்முலா? C/λ. HC/λ. இதெல்லாம் கால்குலேட் பண்ணால் எதில் வரும்? ஜூலில் வரும். அதை எலக்ட்ரான் வோல்ட்டாக மாற்றி எல்லாம் கசாமசான் பண்ணுவோம்ல, அதுதான் என்ன ஃபார்முலா? E = 12,400/V ஆங்ஸ்ட்ராங். நல்லா பார்த்துங்க. ஹெச் பிளாங்க் கான்ஸ்டன்ட், சி வந்து ஸ்பீட் ஆஃப் லைட்டு, லேம்டா கொடுத்த வேல்யூ, அதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி தான் இதை போட்டிருக்காங்க. ஈங்கிறது என்னது? எலக்ட்ரான் வோல்ட்டா? இப்போ எலக்ட்ரான் வோல்ட்டாக மாற்றுனீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க? எனர்ஜி. சரி, ரைட். ஓகேவா? சாரி, வேவ் லென்த். வேவ் லென்த் வந்து எவ்வளோ ஆங்ஸ்ட்ராங் அப்படின்னு. இந்த வேவ் லென்த் இங்கே போய்ட்டா எலக்ட்ரான் வோல்ட்டிங் வந்துருமா? அந்த மாதிரி வச்சுங்க. அந்த எலக்ட்ரானோட வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணி தான் அந்த வேல்யூ. இது அடிக்கடி பார்த்துருப்பீங்க. ஆனால் டி பிராக்லி வேவ் லென்த்துக்கு இந்த ஃபார்முலா வராது. அது 12.27/√V ஆங்ஸ்ட்ராங். இது வந்து லைட்டுக்கு, ஃபோட்டானுக்கு, எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவுக்கு. சரி, இப்போ இதை கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன பண்ணுறீங்க? இப்போ V தானே வேணும். அப்போ V இங்கே போயிடும். அப்போ என்ன வரும்? 12,400/λ ஆங்ஸ்ட்ராங். ஓகே, அப்போ V தான் கண்டுபிடிக்கணும். சார், இங்கே எலக்ட்ரான் வோல்ட்டு கொடுத்துருக்காங்களே, இதோட ES சேர்த்தா எலக்ட்ரான் வோல்ட்டு. இது எவ்வளோ வோல்ட்டு? 3 வோல்ட். அவ்வளோதான். 3 எலக்ட்ரான் வோல்ட்டில் எவ்வளோ வோல்ட்டு கொடுத்துருக்காங்க? 3 வோல்ட். அப்படின்னு என்ன அர்த்தம்? 3 எலக்ட்ரானுக்கு 1 வோல்ட்டுன்னு அர்த்தமா? இல்லை 1 எலக்ட்ரானுக்கு 3 வோல்ட்டுன்னு அர்த்தமா? 1 எலக்ட்ரானுக்கு 3 வோல்ட். அப்போ V இதிலே தெரியுதே. V கொடுக்கலன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஈயை தூக்கிட்டா 3 வோல்ட். சரி, அப்போ 3 வர மாதிரி 3க்கு மேலே வந்தால் சென்சிட்டிவ் பண்ணும். ஃபர்ஸ்ட் என்னது? 600. அப்படியே ஒன்றுமே செய்ய வேணாம், அப்படியே இந்த நம்பரோட கம்பேர் பண்ண போகிறோம். 12,400 சும்மா ஜஸ்ட்டு போட்டு பாருங்களேன். லேம்டா எவ்வளவு? 6ன்னு மட்டும் வச்சுங்க. பவர் தான் கேன்சல் ஆயிருங்க எல்லாம். அப்போ என்ன வரும்? 12. 2 பாயிண்ட் சம்திங் தானே வருது. ஆனால் நமக்கு தேவை எவ்வளவு? 3 எலக்ட்ரான் வோல்ட். அப்போ இது கண்டக்ட் பண்ணாது. இந்த வேவ் லென்த்துடைய லைட்டு வந்து ஃபோட்டோ டயோடில் பட்டால் கண்டக்ட் பண்ணாது. அடுத்து என்னது? 4 போடுங்க. 4 போட்டால் என்ன வரும்? 1×12 3.1. இதை விட அதிகமாக இருக்குது. அப்போ ஃபுல்லாலாம் கால்குலேஷன் போட்டுட்ருக்காதிங்க, ஏன்னா MCQ தான் வரப்போகுது. ஓகேங்களா? இதில் கூட நம்ம MCQ போடலாம் இந்த மாதிரி. அப்போ இது இந்த லைட் வேவ் லென்த், ஏன்னா வேவ் லென்த் கம்மியான எனர்ஜி அதிகமாக தானே இருக்கும். பிகாஸ் எனர்ஜி இன்வெர்ஸ்லி ப்ரொபோசல் டு வேவ் லென்த், எனர்ஜி டைரக்ட்லி ப்ரொபோசல் டு ஃப்ரீக்வன்சி. இந்த மாதிரி பார்த்துங்க. ஓகே, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ, வாழ்க வளமுடன்.